Hello friends, welcome to Bloom Kitchen Tamil. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரவா ஆலு ஃபிங்கர்ஸ். அழகா ஃபிங்கர் மாதிரி நீட்டா இருக்கு பாருங்க. குழந்தைங்க அழகா வச்சு கையில சாப்பிடுவாங்க. சாஃப்ட்டா சூப்பரா இருக்கும் இது. இதை எப்படி செய்யலாம் பார்க்கலாமா? இதுக்கு தேவையான பொருள் 1/2 கப் ரவா, 1/4 கப் தயிர். ரொம்ப புளிச்சிருக்க வேணாம் தயிர், நார்மலா இருந்தா போதுமானது. தயிரும் ரவையும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணி 15 நிமிஷம் ஃப்ரீயாக விட்டுருணும். கொஞ்சம் ஊறிடும். ரவா ஊறினா தான் சாஃப்ட்னஸ் கொடுக்கும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஸ்டேஜுக்கு வந்துடும். இப்போ 2 உருளைக்கிழங்கு, வேக வச்ச உருளைக்கிழங்கு மசிச்சு சேர்க்குறேன். 2 பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு விழுது 1/4 டீஸ்பூன், சாட் மசாலா 1/2 டீஸ்பூன், ஜீரகப்பொடி 1/2 டீஸ்பூன், பொடிச்ச மிளகு 1/2 டீஸ்பூன், உப்பு தேவைக்கு. இதை நல்லா பிசைஞ்சிக்கணும். ரவா சேர்த்து முன்னாடியே ஊற வச்சுருக்கோம். ரவா நல்லா ஊறி இருக்கும். ஊறினா தான் பொரிக்கிறப்போ ஒரு கிறிஸ்பி கொடுக்கும். இது சப்பாத்தி மாவு மாதிரி நல்லாவே திரண்டு வந்துருச்சு. இது பிசைஞ்சாச்சு. இப்போ கார்ன்ஃப்ளவர் மாவு 4 ஸ்பூன் எடுத்து பிளேட்டில் வச்சுக்கணும். சின்ன சின்ன உருண்டையாக சப்பாத்தி போடுறத விட கொஞ்சம் சின்னதாகவே உருண்டை எடுத்து நல்லா பால் பண்ணிக்கணும். கோடு இல்லாமல் நல்லா பால் பண்ணிவிட்டு சிலிண்டர்கள் ஷேப்பில் நல்லாவே நம்ம கையில் ரோல் பண்ணுற மாதிரி ரோல் பண்ணணும். இதை இங்கே பாருங்கள், எங்கேயும் விரிசல் இல்லை. இப்போ நல்லா ரோல் பண்ணணும். இது மாதிரி சிலிண்டர்கள் ஷேப்பில் நமக்கு எந்த ஹைட் வேணும், எவ்வளோ குண்டாக வேணுமோ அது மாதிரி செஞ்சுக்கலாம். இது பாருங்கள், ஃபிங்கர் மாதிரி வந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க கார்ன்ஃப்ளவர் மாவில் நல்லா ரோல் பண்ணிக்கணும். மேலே நல்லா அப்ளை ஆகிடும். ஈரம் இருக்கிறது அதுக்கு அப்ளை ஆகிடும். இது நல்லா ஒரு கிறிஸ்பி கொடுக்கும். உள்ளே சாஃப்டாக மேலே கிறிஸ்பியாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம செஞ்சுருக்க மாவுலாம் வச்சுட்டு எண்ணெய் நல்லா சூடாக்கி மிதமான சூட்டில் வச்சு பொரிச்சுக்கணும். கோல்டன் ப்ரௌனாக வரணும். போட்டு கொஞ்சம் நேரம் வரைக்கும் கிளறக்கூடாது. ஏன்னா மேலே இருக்க மாவெல்லாம் கலைஞ்சி திரிஞ்சு வரும். ஒரு 1 செகண்ட் 2 செகண்ட் விட்டதுக்கப்புறம் நம்ம கரண்டியால் திருப்பி விடணும். இது பாருங்க, 2-3 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இப்போ திருப்பணும். எல்லாமே வெந்த பொருள், ஊறின பொருள்ன்றதுனால சீக்கிரமாகவே இது கோல்டன் கலர் கொடுத்துரும். ரொம்ப நல்லாயிருக்குங்க இதோட டேஸ்ட்டு. நம்ம வீட்டில் இருக்கிற திங்ஸை வச்சு ஈஸியாக சீக்கிரமாக பண்ணிடலாம். இந்த ஸ்நாக்ஸை நம்ம வீட்டுக்கு கெஸ்ட்டு வராங்கன்னா டக்குன்னு இதை பண்ணிவிட்டு அவங்களுக்கு டீ டைம் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ்லாம் ஃபீல் பண்ணுறப்ப இதை கொடுக்கலாம். நம்ம ரெடி ஆகிடுச்சிங்க. நம்மளோட ஆலு ரவா ஃபிங்கர்ஸ் சூப்பராக இருக்கும். சாஸோடு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். இது நீங்கள் பாருங்கண்ணா, எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது அப்படின்றதுக்கு. சாஃப்டாக இருக்கும் உள்ள. அவ்வளோ நல்லாயிருக்கும் உங்கள் டீ டைம் ஸ்நாக்ஸாக எடுத்துக்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.